மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஞாயிறு அன்று மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவையின் 34வது மாத சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் ஏம்பலம் தொகுதி வில்லியனூர் மெயின் ரோடு வள்ளலார் சாலை புறாக்கோயில் தோப்பு கோர்க்காடு பொறையத்தம்மன் கோயில் வளாகத்தில் காலை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஏம்பலம் தொகுதி பொறுப்பாளர் திரு தேவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை ஒருங்கிணைப்பாளர் சிறப்பு ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சமூக சேவகர் திரு நாகராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானம் கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினராக மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு அளித்தல். மாற்றுத்திறனாளிகள் சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் வாடகை வீட்டில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொகுப்பு வீடு வழங்க வேண்டும். மனவளர்ச்சி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு PMSHRI திட்டத்தின்படி உள்ளடங்கிய கல்வி அளித்தல் போன்ற தீர்மானங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை மனுவாக அளிக்க முடிவு செய்யப்பட்டது. 75க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் திரு விநாயகமூர்த்தி மற்றும் வாஞ்சிலிங்கம் முருகன் ஆகியோர் செய்திருந்தனர். முடிவில் திரு பார்த்திபன் நன்றி கூறினார். அந்த அடிப்படையில் நம்ம 34 மாதத்துக்கு 4வது மாதம் நம்ம இந்த கூட்டம் ஏம்பலத்தில் தேவராஜ் என்றவர் அவர் தான் இந்த அவருடைய இப்போ இந்த நம்ம பேரவை ஆரம்பித்த பிறகு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் சின்னதாக ஏன்னா இந்த பேரவை நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு இந்த அமைப்பு இவங்க என்னதான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம ஆரம்பிச்சது என்னன்னா நம்ம ஜிஹெச் இருக்குங்களா, ஜிஹெச்சில் பொதுமக்களோட நம்மளும் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம். நல்லா நடக்கிறவங்க சீக்கிரமாக